3x+2 = 3x+216 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போட்டுருன்னு பாருங்கள். இந்த 3x+2 இருக்குல்ல, இது எப்படி பிரித்து எழுதலாம்னா 3x × 3/2 அப்படின்னு எழுதலாம். அதாவது 3². அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா a/m × a/n = a/m கூட்டல் n. அதாவது பெருக்கல்ல கொடுத்துட்டு அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம். அதான் அந்த விதி. அதை வெளி தான் எழுதிருக்கேன் தனியாக பிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 3x இருக்கு இல்லையா, அது ஈக்குவலுக்கு தான் கொண்டு வரும்போது மைனஸ்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது ஒரு டேர்ம் ஆகிடும், இது ஒரு டேர்ம் ஆகிடும். சரிங்களா? அதுலேருந்து 3x வெளில எடுக்கிறேன் நான். வெளில எடுத்துகிற அந்த என்ன இருக்கும் 3². அதாவது இங்கே 1 இருக்கும், இங்கே 3² இருக்குமா, மைனஸ் இங்கே 3x போட்டாச்சா ஈக்குவல் 216. அடுத்து பாருங்கள் 3x × 3² எவ்வளோ 9ங்களா, 9 - 1 = 216 வந்துடும். 3x × 9ல் 1 கழிச்சா 8ன்னு வந்துடும், ஈக்குவல் 216ங்களா. இப்போ 3x = 216. இந்த 8 வந்து ஈக்குவலுக்கு தானே வரும்போது வகுத்தல் வந்துடும். இதை அடித்தோன்னா 27 8 216. ஓகேங்களா? 3x = 27. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த 3x = இந்த 27 எப்படி எழுதணும்னா, அதாவது அடிமானத்தில் 3 வர மாதிரி எழுதணும். அப்படி எழுதணும்னா இப்போ 3 × 3 × 3 என்ன வரும் 27. சரிங்களா? இப்போ 3³ எழுதலாமா. அதுக்கப்புறம் இங்கே அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ரூல் இருக்குது பாருங்கள். அடிமானங்கள் இரண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் இருந்தால் அடுக்குகளும் சமம். சரிங்களா? அப்போ 3 3 இங்கே சமமாக இருக்குது. அப்போ அடுக்கு என்னது x = 3ன்னு எழுதலாமா. அவ்வளோதாங்க கணக்கு. புரியுதுங்களா? இப்போது இங்கே 2 ரூல் படிக்க போகிறோம். அடிமானங்கள் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் இருந்தால் என்ன பண்ணலாம், அடுக்குகளும் சமம். இங்கே என்ன பண்ண போகிறோம், a/m × a/n = a/m கூட்டல் n. சரிங்களா? இது நல்லா பார்த்துங்க. இந்த கொஷின் கூட கேட்கலாம்.